அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் சங்கத்தமிழ் கூடலின் 2வது நிகழ்வு இது. இந்நிகழ்வில் பொழிவுரை ஆற்ற உள்ள முதுநிலை தமிழாசிரியர் பணி நிறைவு முனைவர் ஆசு வாசுகியம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் பொறுப்பு முனைவர் அவ்வை நா அருள் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தமிழ் கூடல் நிகழ்வு முல்லைப்பாட்டில் வீரம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. அந்த வகையில் இன்று பொழிவுரை ஆற்ற உள்ள பணி நிறைவு பெற்ற முதுநிலை தமிழாசிரியர் முனைவர் ஆசு வாசுகியம்மா அவர்களை சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. இந்நிகழ்ச்சிக்கு ஆக்கத்துணை புரிய முன்வந்துள்ள இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள மதுரை காக்கைப்பாடினியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் தமிழ் அறிஞர்கள் காட்சிக்கூடம் மற்றும் உலக தமிழ்ச்சங்க பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தொடர்ந்து முல்லைப்பாட்டில் வீரம் என்ற தலைப்பில் பொழிவுரையாற்ற வருமாறு முதுநிலை தமிழாசிரியர் முனைவர் ஆசு வாசுகியம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கேக்குதா? செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கழித்தேன் நைந்தாய் எனில் நைந்து போவேன் நன்னிலை உனக்கெனில் அந்நிலை எனக்கும் தானே. அருமையாக இங்கே குடியிருக்கும் அன்பு மாணவ கண்மணிகளே, இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த இயக்குனர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வின் நடத்தக்கூடிய எங்களுக்கு உதவிய செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை பற்றி நிறையா சொல்லணும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. இன்றைக்கி புதன் கிடைத்திருக்கிறது. செல்வம் ராமசாமி இருக்கார். அருமையான தேநீரும் உங்களுக்கு பிஸ்கட்டும் வழங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான வள்ளலையும் நாம் வாழ்த்தி, அது மட்டுமல்ல இங்கே என்ன செய்திகள் நடக்கின்றது அப்படிங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையில் எழுதக்கூடிய
ஒரு தனி அமைப்பை வைத்திருக்கக்கூடியவர். இயற்கை பாதுகாப்பு. நம்ம செயற்கை உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையினா நம்ம அதை விட்டு விலகி வந்துட்டோம். இந்த அழகான இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு பணியை செய்யக்கூடிய அவருக்கும், உலகத் தமிழ்ச்சங்கம்னே 2 பேர் முடிசூடா ராணிகள் இருப்பாங்க, ஜான்சி ராணி, சோமசுந்தரின்னு. அவங்க சொக்க வைக்கும் தமிழிலே, சுந்தர தமிழிலே பேசக்கூடியவர் சோமசுந்தரி. சென்ற கூட்டத்தில் அவர்கள் பேசினார், குட்டி கதை சொன்னாங்க. நானும் உங்களுக்கு 2 குட்டி கதை சொல்லுவேன். யார் அந்த குட்டின்னு கேட்க வேண்டாம், குட்டி பிள்ளைகளுக்காக சொல்லக்கூடிய கதை உண்டு. இன்றைக்கி என்ன நாள்ப்பா? நம்முடைய முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்கள் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடிக்கின்றோம். கல்வி கண் திறந்த வள்ளல். பொன்னை நாடார், பொருளை நாடார், புகழை நாடார், மக்கள் நலம் ஒன்றே நாடுவார் காமராஜர் என்று போற்றக்கூடிய அருமையான எளிமையான ஒரு அரசியல்வாதி. தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்தவர். பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும், மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று படிக்க வேண்டாம் என்பதற்காக எல்லா இடங்களிலும் பள்ளிகளை திறந்தவர். இந்த சுற்றளவுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும், மேல்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு இந்த தமிழகத்தை உருவாக்கிய ஒரு சிற்பின்னே அவரை சொல்லலாம். அவரை படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் படித்தவர்களை விட மிக அறிவு அதிகமாக உடையவராக, நம்முடைய தமிழகத்தின் புவியியல் அமைப்பு, எங்கே எந்த அணை கட்டலாம், எங்கே எந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப அழகாக அமைத்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தவர். அவருடைய பிறந்த நாள். நம்ம எல்லாம் கல்வி கற்கிறோம், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க இல்லையா? கல்வி செல்வம் தான் சிறந்தது இல்லையா? வீரமா செல்வமா கல்வியா அப்படின்னா கல்வி முதல்ல. அந்த கல்வியின் மூலம் நீங்கள் செல்வம் வரும்போது வீரமும் உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த காலத்துலேயே இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. எப்படியாவது நீங்கள் படிச்சுடுங்க, எக்காரணத்தை கொண்டு. பாரதிதாசன் சொல்லுவார், நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி அப்படின்லாம் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு, அருமையான ஒரு பள்ளிக்கூடம், காக்கை பாடணியார் பள்ளிக்கூடம் அப்படின்னா நான் அந்த பகுதியில் தான் இருக்கேன். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடம். இந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, சமுதாய கூடத்தின் சரித்திரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அறிவுலகின் வீதியிலே அழைத்து செல்வார், அலைக்கடலின் ஆழம் போல் பாடம் சொல்வார், குறைகளைந்து திருந்துகின்ற ஆசான் போல குணமுயர பாடுபடும் பெரியார் ஒன்றோ, நாளெல்லாம் அவர்களை புகழ்ந்தாலும் தீராது என்று சொல்லக்கூடிய அருமை ஆசிரிய பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லுவார்கள். நானும் ஒரு தமிழாசிரியராக, முதுகலை தமிழாசிரியராக கீழடி என்ற பள்ளியில் பணி செய்து பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறப்ப எனக்கும் என்னுடைய கடந்த கால பலரும் நினைவுகள் மாதிரி, மாணவர்கள் எப்படி அன்பான நம்மகிட்ட பழகுறாங்க. அதுவும் தமிழாசிரியைன்னா அம்மானு கூப்பிடுவாங்க. தமிழம்மா அப்படின்னா ஒரு நெருக்கத்தோட, மற்ற பாடம் விலகி இருப்பாங்கன்னு சொல்லலை, ஆனால் தமிழம்மா அப்படின்னாலே இன்னும் என்னுடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை பார்க்க வருகின்றார்கள், நல்ல அருமையான பண்போடு இருக்கின்றார்கள். இப்போ நம்ம இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, முல்லைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு நூல். சங்க இலக்கியம்னா அவங்கள சொல்லுவாங்க சங்ககால இலக்கியம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்களில் மிக சிறந்ததை என்ன சொல்கிறாங்க, 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் எத்தனை பாட்டு இருக்கும்? 10 பாட்டில் எத்தனை பாட்டு இருக்கும் சொல்லுங்கள்? 10. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அதே மாதிரி 8 தொகையில் எத்தனை நூல் இருக்கும்? 8. இந்த இரண்டும் சேர்ந்து, பாட்டும் தொகையும் சேர்ந்தது சங்க இலக்கியம். 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, இந்த மாதிரி 10 இலக்கியங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி 8 தொகையில் நற்றிணை, நல்ல குறுந்தகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை.
இது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னுடைய பேராசிரியர் தோழி அனார்கலி ஒரு கல்லூரியின் மிகச்சிறந்த பேராசிரியை. அது மட்டுமல்ல, பன்முக ஆற்றல். நிறைய சிறுகதை எழுதுவாங்க, நாவல் எழுதுவாங்க, நாடகம் எழுதுவாங்க. என்னையும் அடிக்கடி வந்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எழுத மாட்டேன். அவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனால் இன்றைக்கி வந்திருக்காங்க. எப்படி பேசுகிறாங்க, எப்படி தான் பேசுவாங்க அப்படின்லாம் நினச்சி பார்த்து எனக்கு அந்த கருத்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசணும், இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இருக்கார். எதையுமே வழக்காக்கிடலாம், அது அவருடைய பாணி. வழக்கறிஞர் இருக்கார். அப்புறம் மிகச்சிறந்த நண்பர் ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர். ரொம்ப அமைதியாக இருப்பார், அமைதியான நீரோடை மாதிரி. ஆனால் பல அமைப்புகளில் தலைவராக மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதில் என்ன ஒரு இதுனா, எனக்கு வந்து அவர் ஒரு 5-6 வருடங்களாக தெரியும். ஆனால் இப்போ தான் சொல்கிறாரு, உங்களை நான் 90லேருந்தே எனக்கு தெரியுமா அப்படிங்கிறத எப்போ சொல்கிறாரு? இப்போ தான் சொல்கிறாரு. அந்தளவு பணிவு, அடக்கம். அது மட்டுமல்ல, எனக்கு எழுதப்படாத ஃபோட்டோகிராஃபர் மாதிரி காவல்துறையிலேருந்து ஜெயசீலன் சார், அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அவர் வந்திருக்காரு. அபிராமி, நான் எனக்கு பெயர் சொல்ல, இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதை விட மாணவிகளை பார்க்குறது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி பிள்ளைகளாக இருக்குது. 6ஆம் வகுப்பு, 7, 8, 9 இந்த வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவிகள். நீங்கள் அந்த சங்க இலக்கியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அப்படிங்கிற இடத்த நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த சங்க இலக்கியங்களின் சில காட்சிகளை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பொறியாட்டி காட்சியின் விளக்கி சொல்லுவாங்க. திருமதி நாச்சியார் அவர்கள் வந்து என்ன கதை அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னா ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்ல வேண்டிய இது. முல்லைப்பூ தெரியுமா உங்களுக்கு? முல்லைப்பூ பிடிக்குமா? சரி, இது வந்து முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து 5 திணைகளில் குறிஞ்சி படிச்சிருப்பீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிக்கு அடுத்து இருப்பது முல்லை, அதுக்கடுத்து இருக்கிறது மருத நிலம். நம்ம இருக்கிறது பெரும்பாலும் மதுரை வந்து மருத நிலம் அப்படின்னு சொல்லி, வயலும் வயல் சார்ந்ததும் மருதம். இதில் வந்து காடும் சார்ந்தது முல்லை. அங்கே அந்த பெரும் பொழுது காலம் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோடை காலம்னு சொல்கிறோம், வசந்த காலம் சொல்கிறோம், குளிர்காலம் சொல்கிறோம். இப்போ என்ன காலம்? வருஷகாலம் கிடையாது, வசந்த காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். கோடையோட இதில் வந்து நம்ம இருக்கோம். ஆனால் அதிகமான வெப்பம் நம்ம மதுரையில் அப்படின்னு சொல்லி நேற்று இன்றும் போட்டிருக்காங்க. இந்த காட்டு பகுதிங்கிறது முல்லை நிலங்கிறது அங்கே வந்து பெரும் பொழுது கார்காலம், மழை, அதிகமான மழை பெய்யக்கூடிய கார்காலத்தை வந்து மிக பெரிய பொழுதாகவும், சிறு பொழுது அப்படிங்கிறத மாலை பொழுதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மழை நம்ம அந்த மாதிரி மழை நம்ம இப்போ நீங்கள் வடநாடுகளில் பார்த்துருக்கலாம், கேரளாவில். அதாவது இரவு பகலெல்லாம் மழை பொழியக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருந்திருக்குது. அந்த சமயத்தில் அவங்க மாலை நேரம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னா, வீட்டின் பின்புறம் முல்லை மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்கள் எப்படி விரிகின்றதோ, அரும்புகள் மொட்டுக்கள் மலர்கின்றதோ, அதுதான் பூவுக்கு ஒரு பெயர் போதுனே உண்டு. பொழுதை அறியக்கூடியது. இது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், இரவு பகலான்னு தெரியாது. ஆனால் மலர்கள், முல்லை மலர்கள் மலர்ந்தால் அதைத்தான் வந்து மாலை நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வார்கள். அந்த காட்டுப்பகுதியை வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பது, அது இடைப்பட்ட பகுதி. குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில் இருப்பதால் அது இடைப்பகுதி. அங்கே இருக்கக்கூடியவர்கள் இடையர்கள். அவர்களுடைய முக்கியமான வேலையே வந்து ஆணிரைகளை மேய்த்தலும், அதை பாதுகாத்தல். அதோடைய பயன் உங்களுக்கு வந்து பால், மோர், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுக்கறது தான் முல்லை நில மக்களின். அந்த நம்ம ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, ஏறு தழுவுதல் இல்லையா, மாடு பிடித்தல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த முல்லை நில மக்களுடைய முக்கியமான வேலை. இந்த முல்லை நிலத்தில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த முதல் பாடலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. தண்ணி வேணும், என்னுடைய பாட்டிலுக்கு டைம் சொல்லுங்க. சரி. முல்லை நிலத்தின் கடவுள் யாருக்கா தெரியுமா? குறிஞ்சினா முருகன், குறிஞ்சிக்கோர் முருகன். முல்லைக்கு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் தெரியாது. திருமால், திருமால் தான் அந்த நிலத்தினுடைய கடவுளாக சொல்கிறாங்க. இப்போ முதல் பாடல் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி டீச்சர் நடத்திக்கிட்டே இருப்பாங்களோ, நம்ம அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கோம், இங்கேயும் பாடமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு மாணவி தூங்குறாங்க, நான் பாடுறது உண்மை பேசுகிறது தாலாட்டுமா தெரியுது, பரவாயில்ல தூங்குப்பா, தூங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதில் முதல் பாடல் வந்து நனைந்தலை உலகம் வழையி நேமியோடு வலம்புரி பறித்த மாந்தாங்கு தடக்கை பாடிமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை. மழை பொழிந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இந்த மழை எப்படி உங்களுக்கு தெரியும், அறிவியல் பூர்வமாக கடலில் இருக்க நீர் ஆவியாகி மேகங்களாக மலைகளில் மோதும்போது அங்கே மழை பெய்கிறது அப்படிங்கிறது அறிவியல் நுட்பம். அதையே வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நனந்தலே உலகம் வழையி நேமியோடு. நேமின்னா சக்கரம், சங்கு சக்கரம் வைத்திருக்கக்கூடிய கடவுள் யார்? திருமால். அந்த திருமாலை இந்த நிலத்துக்குரிய கடவுள்னால வாழ்த்தி சொல்கிறாரு. அந்த மழை பெய்கிறது எப்படி இருக்கான், சங்கு சக்கரம் வைத்திருக்கக்கூடிய திருமால் வந்து எவ்வாறு, ஒரு புராண கதை படிச்சிருப்பீங்க, தசாவதாரத்தில் வந்து சின்ன உருவத்தில் வருவார் திருமால். என்னது, வாமனராக வருவார். வந்து ஒரு மன்னன்ட்ட 3 அடி நிலம் கேட்பார். அந்த நிலத்தை வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன ஆகிடுவார், நெடிய மாலாக வளர்ந்து பூமி அளந்து இருப்பார். அந்த காட்சியை புராண செய்தியும் சொல்கிறாரு. இதே மாதிரி அழகாக மழை பொழிந்திருக்கக்கூடிய ஒரு கார்காலம். அதில் முதல்ல வந்து நனந்தலை உலகம், எந்த ஒரு இலக்கியத்தையும் உலகம் என்ற மங்கள சொல்லை வைத்து ஆரம்பிப்பது வழக்கமாக இருக்கின்றது. நம்முடைய இதிகாசங்கள் எதுப்பா, ராமாயணம் மகாபாரதம் 2 இதிகாசம். இப்போ கேள்வியும் நானே பதிலும் நானே தான் இருக்குது. சில கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, பரவாயில்ல. அந்த கம்பராமாயணத்திலேயும் முதல்ல கம்பர் தமிழ் எழுதியிருக்கார், அதனால தான் கம்ப ராமாயணம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உலகம் யாவையும் தாம்புல ஆக்களும் நிலைத்தலும் அப்படின்னு பாடலை நீக்கலும் நீங்கா அழகிலா விளையாட்டுடையான் அன்ன சரண் நாங்களே அப்படின்னு கம்பர் பாடியிருக்காரு. அதாவது உலகத்தை நம்ம வந்து நம்ம வீடு நம்ம ஊர் அப்படின்னு நினைக்காம இந்த உலகம் அப்படிங்கிற பரந்த மனப்பான்மையோடு இலக்கியத்தை ஆரம்பிக்கிறது வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி பெரிய புராணத்தும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமளாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அழகிலா விளையாட்டுடையான் அன்னவர் சரண் நாங்களே அப்படின்னு சொல்லி சேக்கிழாரும் பாடியிருக்காரு. இந்த மாதிரி உலகத்தை மையப்படுத்தி நம்முடைய உணர்வுகள், நீங்கள் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது, இந்த உலகம் நம்முடையது, இங்கே இருக்க மக்கள்லாம் நம்ம உறவினர், யாதும் ஊரே யாவரும் கெளீர் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை எழுதிய நப்பூதனார் அப்படிங்கிறவரும் உலகம் என்று ஆரம்பித்து எழுதியிருக்காரு. இதில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அரசன் போருக்கு போயிடுறார். அரசன் மட்டுமா போவார், கூட யாரெல்லாம் போவாங்க, போர் வீரர்கள் நிறைய பேர், அப்புறம் படைகள், யானைப்படை குதிரைப்படை, இவங்க எல்லாம் முதல்ல போர்க்களத்துக்கு போயிடுறாங்க. போர்க்களத்துக்கு போனோன்னு அந்த பெண்கள் தலைவி என்ன செய்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, எப்போ திரும்பி வர போகிறாரோ. அப்போல்லாம் வந்து இந்த தேதியில் வரேன் அப்படின்லாம், இந்த காரில் வருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கார்காலம் வரும்போது நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இப்போ அந்த மனைவிக்கும் அல்லது தலைவிக்கும், அரசனுடைய மனைவிக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது, போருக்கு போயிருக்காங்க, எப்போ திரும்பி வருவாங்க. இப்போ மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் அப்போ கிடையாது. இப்போ உடனே எங்கே இருக்கேன், எந்த ஊரில் இருக்கேங்க, எப்போ வருவாங்க எல்லாமே நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்கின்றது. அப்போ கார்காலத்தில் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எந்த காலத்தில்,
கார்காலம்னா மழை காலம், மழை ஆரம்பித்தோடனே நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ தலைவி வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். அப்போ இப்போல்லாம் நம்ம வந்து ரொம்ப வருத்தம் வந்தால் யாரை போய் பார்ப்போம்? உடல் நலம் இல்லைன்னா டாக்டரை போய் பார்ப்போம். இல்லை நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜோசியரை போய் பார்க்குறது வழக்கம் இல்லையா? என்னுடைய கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்லாம் நினச்சி அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம போய் பார்ப்போம். அந்த காலத்தில் வந்து இப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தலைவியை வருத்தப்போடு அந்த பெரும் பெண்டிர் வயதான பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நெல்லும் முல்லை மலரும் கொண்டு போய் விரித்து கேட்டல், சகுனம் சொல்லுவோம் இல்லையா, பூனை குறுக்க போனால் போகக்கூடாது, உடனே உட்காந்துடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்காங்களா தெரியல. இந்த மாதிரி நிறைய சகுனங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி அவங்க விரித்து கேட்டல்னா நல் சொல் கேட்டல். போய் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்கள்லாம் வந்து கடவுளை வணங்கி முல்லை மலரும் நாழியில் நெல்லும் கொண்டு போய் வணங்கி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ நல்ல சொல் கிடைத்தால் இந்த மாதிரி அந்த பெண்கள் கேட்குறப்ப அவங்களுக்கு என்ன ஒரு செய்தி வருதுன்னா, பக்கத்தில் இருக்க மாடுகள்லாம் மேய போயிடுது. சின்ன கன்றுகள் வந்து வீட்டில் இருக்குது. அந்த கன்றுகள் வந்து ரொம்ப நேரம் தாயை பிரிஞ்சு இருக்கறனால மேய போன மாடுகள் எப்போ திரும்பி வரும்? மாலை நேரத்தில். அதை பார்த்து அந்த ஆயர் மகள் சொல்கிறான், இவங்க கேட்குறாங்க, விரித்து கேட்குறாங்க, வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி, இன்னே வருகுவர் தாயார், உன்னுடைய அம்மா வந்து, அதாவது பசு வந்து வந்துடும், நீ வருத்தப்படாதான் அந்த கன்றுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அந்த பெருமுது பெண்கள்லாம் சொல்கிறாங்க தலைவிக்கிட்ட, நல்ல சொல் கிடைச்சிருக்குது, திரும்பி நம்முடைய தலைவர் விரைவாக வந்து விடுவார், நீ அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் அந்த தலைவிக்கு வந்து மீண்டும் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிரிவின் துயரத்தினால எழுதுகிட்டு இருக்காங்க. இது இந்த பெண்களுடைய நிலைமை, அரசியோட நிலைமை. அங்கே போருக்கு சென்ற அரசன், இப்போ மாதிரி போர் திடீர்னு குண்டு போடுறது, இப்போ போர் நடந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க போர் செய்திகள்லாம் இல்லையா? எப்போ தாக்குவாங்க, யார் தாக்குவாங்க, எந்த இடத்துல தாக்குறாங்க அப்படிங்கிறலாம் தெரியாது. ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. முதல்ல சமாதானத்திற்காக தூது போவாங்க. சமாதானம் ஆகவிட்டால் மறுபடியும் இந்த நாள் இன்றைக்கு போர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த போர்லையும் வந்து காலை சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் போர் ஆரம்பிக்கும். மாலை கதிரவன் மறைவதற்குள்ள போர் முடிஞ்சிடும். அன்னைக்கு போர் முடிஞ்சிடுச்சுன்னா வந்து அவங்க தங்குவாங்க. வீரர்களும் அரசனும் வந்து அந்த இடத்துக்கு பேர் பாசறை அப்படிம்பாங்க. போர்க்களத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இப்போ சாமியானா பந்தெல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி ஒரு அழகான ஒரு அரண்களை அமைத்து அங்கே காயம்பட்ட வீரர்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். விலங்குகளுக்கும் என்ன செய்வாங்க, நல்ல உணவு தண்ணீர்லாம் கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. அரசனுக்கும் தனியாக அறை இருக்கும், அவனுக்கு பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து தங்கியிருந்து இந்த அரசன் வந்து ஒரு சிந்தனையோடு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, போர் அப்படின்னா அதில் மரணம், இழப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா? காயம்பட்டவர்கள் தன் வெற்றிக்காக தன்னுடைய வீரர்கள் எவ்வாறு காயம்பட்டிருக்காங்கன்னு வருத்தப்படுறான் மன்னன். எத்தனை பேர் இந்த வெற்றிக்காக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வருத்தப்படுறான். அதே மாதிரி யானை, அதுக்கு உணவெல்லாம் கொடுத்தாலுமே காயம்பட்டதால் அந்த என்ன செய்யணும்ல, அந்த கரும்பு அதிமதுர தலையெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. குதிரைகளும் என்ன செய்யுது, அதுக்கு வந்து அம்பு பாய்ந்ததுனால ரொம்ப உணவு எடுக்காமல் இருக்குது. இந்த போர் நிச்சயமாக வெற்றியோடு முடியும் அப்படிங்கிறது மன்னனுக்கு தெரியும். இழப்புகள் அதிகம் இருந்தாலும் அந்த மன்னன் தன்னுடைய நலத்தை மட்டுமே நினைக்காமல் விலங்குகளை பற்றியும் வீரர்களை பற்றியும் ரொம்ப வருத்தத்தோடு படுத்திருக்கான். அடுத்த நாள் போரிலே வெற்றி கிடைக்கின்றது. போரிலே வந்து என்னது முடிஞ்சிடுது. நிச்சயமாக ஒரு காலம் முடியணும் இல்லையா? முடிஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது உறுதியானோன்னு மன்னன் மகிழ்ச்சி அடைகின்றான். அப்போ மன்னன் தன்னுடைய பாசறையிலிருந்து என்ன செய்கிறான், வாகை சூடினான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகை சூடினான்னா வெற்றி பெற்றான். அதுக்கு அடையாளமாக வாகை மாலையை வந்து அணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு என்ன செய்கிறான், தேரில் ஏறி தன்னுடைய ஊருக்கு வருகின்றான். இந்த செய்தியை தலைவியும் கேட்கின்றாள். அவளுக்கும் அந்த குதிரைகள் வரக்கூடிய அந்த குளம்போசை, இப்போ பைக்கு வந்துச்சுன்னா உடனே பிள்ளை கண்டுபிடிச்சிடும், அப்பா வர்றாரு, நம்ம பைக்கு தான் அப்படின்னு. அது மாதிரி குதிரைகள் வருகின்றன. அது ஓடி வரக்கூடிய அந்த தேரிலே வரக்கூடிய குளம்பு ஓசை அந்த தலைவியின் காதிலே நிறைகின்றது. அவள் மகிழ்ச்சி அடைகின்றாள். தன்னுடைய சோகம் தீர்ந்து விட்டது
என்று எண்ணி அந்த தலைவி மகிழ்ச்சி அடைகின்றாள். இதுதான் முல்லைப்பாட்டு அப்படிங்கிற இலக்கியத்தின் கதை சுருக்கம். என் மாணவ செல்வங்களை, இப்போ கொஞ்சம் தூங்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குட்டி கதை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, கதை கேட்க பிடிக்குமா உங்களுக்கு? கதை கேட்பீங்களா? ஸ்கூலில் டீச்சர் சொல்லியிருக்காங்களா கதை? சொல்ல மாட்டாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி ஆமாம் கதை சொன்னாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பாடம் நடத்துகிறத விட்டுட்டு கதை கேட்குறது எல்லாருக்குமே கதை. இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லாம் ஜோராக கைதட்டுங்க. இது என்ன கதை அப்படின்னா, ஒரு மாணவன் தன்னுடைய அந்த பக்கம் ஆற்றங்கரையில் ஒரு துறவி போகிறாரு. அவர்கிட்ட போய், ஐயா நான் என்ன முயற்சி எடுத்தாலுமே வெற்றி பெற முடியவில்லை, என்னுடைய முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறார். இப்போல்லாம் நீங்கள் அறிவுரை கேட்க மாட்டீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் நீங்களே சொல்லிடுவீங்க. 6வது படிக்கக்கூடிய மாணவன் கூட பாடம் நடத்த என்ன டீச்சர் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். தேர்வில் நான் எப்படியாவது தேர்வு விடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் அப்படி அல்ல. இந்த எப்படி நான் வெற்றி பெறுவது அப்படின்னு அந்த ஒரு ஞானிகிட்ட கேட்குறான் ஒரு இளைஞன். மன்னிக்கவும். அந்த ஞானி என்ன செய்கிறாரு, அந்த கேள்வி கேட்ட இளைஞனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கடிக்கிறாரு. அப்போ அந்த கதறான் அந்த இளைஞன், ஐயோ நான் வாழத்தானே வழி கேட்டேன், என்னை சாகடிக்க போகிறீங்களே, தண்ணிக்குள்ளே போய் மூழ்கடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அப்படி வருத்தப்பட்டாலும் அவனை எப்படியாவது அமுக்கிடணும் தலையை அப்படி தண்ணிக்குள்ளேன்னு சொல்லி அமுக்கிறார். இவன் பெரிய முயற்சி செய்து என்ன செய்கிறான், அந்த தண்ணியிலேருந்து மேலே வந்துடுறான். அப்போ சொல்கிறாரு துறவி, உன்னுடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும், இது போல தான் இருக்கணும், செய் அல்லது செத்து மடின்னு காந்தியார் சொன்னார் இல்லையா. உன்னுடைய முயற்சி சாதாரணமாக இருக்கக்கூடாது, மிகச்சிறந்த முயற்சியாக, ஆகச்சிறந்த முயற்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த ஞானி சொல்கிறாரு. இன்னொரு கதை வேணுமா வேண்டாமா? வேணும்னா சொல்லுவேன், இல்லாட்டி தனியாக வேணும். சரி, இது ஒரு தீவுனா எப்படி, 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டது. நம்முடைய இந்தியா தீவா? இல்லை, நமக்கு 3 பக்கம் கடல்கள், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. இது தீபகற்பம்னு சொல்லுவாங்க. ஒரு தீவிலிருந்து விரட்டப்பட்ட மன்னன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் திரட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த தீவுக்கு போர் செய்ததுக்காக கப்பலில் படகுல போகிறான். கதை புரியுதாப்பா? ஒரு மன்னன் தன்னுடைய அரசாட்சியை இழந்து விடுகின்றான். அது ஒரு தீவுங்கிற நாடு, தீவு. அங்கே போகணும் அப்படின்னா மறுபடியும் படை வீரர்கள், சின்ன படகுகள் இதெல்லாம் செஞ்சு தான் என்ன செய்கிறான், அந்த தீவிற்கு போகிறான். பல முறை முயற்சி செய்தும் தோற்று விடுகிறான். இப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தீவில் வீரர்கள்லாம் இறங்கிட்டாங்க கடல்லிருந்து. படகுகளை என்ன செய்கிறாங்க, மன்னன் எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். எல்லா படகுகளையும் என்ன செய்யணும், தீ வச்சு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மன்னர். வீரர்களுக்கெல்லாம் ஒரே திகைப்பாக இருக்குது, நம்ம எப்படி தப்பிச்சு போடுறது, படகு இருந்துச்சு தப்பிச்சு போனோம், இப்போ படகை பூரா எரிக்க சொல்கிறாரே மன்னர், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மன்னன் சொல்கிறான், நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உயிர் பிழைக்கணும்னா எப்படியாவது போராடி என்ன செய்யணும், வெற்றி பெறத்தான் வேண்டும், வேறு வழியே இல்லை, நோ அதர் வே, நீ போராடு. போர்க்களத்தில் மன்னன் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் எப்படியாவது நல்ல முறையில் போர் செய்து வெற்றி பெற்றால் இந்த நாடு நமக்கு நலமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மிக சிரமம் தான், இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வீரர்கள் ஒவ்வொருத்தரும் தான் உயிரை வெறுத்துக்கிட்டு போர்க்களத்தில் சண்டை போட்டு என்ன செய்கிறாங்க, வெற்றி பெறுகின்றார்கள். இந்த இதுக்கு ஆங்கிலத்தில் பேர்னிங் டிசையர் அப்படிங்கிற வார்த்தையாக சொல்லுவாங்க. படகுகளை பேர்ன் பண்ணுறதுன்னா எரிக்கிறது. அந்த தீவிரமான ஆசை, உன்னுடைய மனதில் தகிக்கக்கூடிய ஆசை, வெற்றி பெற வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆசை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ஆங்கிலத்தில் பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படகுகளை எரிச்சிடுறான், எரித்ததுனால வேறு வழி இல்லாதனால வெற்றி பெறக்கூடிய
சூழ்நிலையில் உருவாகுது. இப்போ ஒவ்வொருவரும் நீங்கள் போர்க்காலத்துக்கு போக போகிறதில்ல, உங்களுக்கு இப்போ வந்து தேர்வு தான். இந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும், நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்கள் ஆசிரியர்களின் துணையோடு நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து நிச்சயமாக தேர்வில் படித்து தூங்கக்கூடாது. தூங்காதே தம்பியில் தூங்காதே பாப்பா, நீங்களும் தூங்கக்கூடாது. என்ன செய்யணும், ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் கடினமாக ஆசிரியர்கள் விளக்கி சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நாச்சியாருடைய சங்க இலக்கிய கூட்டத்திற்காக என்னுடைய தோழி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கோபி செல்வி உடல் நலம் இல்லாத போதும் தேனியிலிருந்து, எந்த ஊருப்பா, பட்டிவரன்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு இது மாதிரி எல்லாருடைய முயற்சியும் தான் இந்த அழகான ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்குது. என்னுடைய அன்பான மாணவ செல்வங்களே, இந்த வாய்ப்பை அளித்த திருமதி புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கும், மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்காக சார் பிஸ்கட்டும் டீயுமா இல்லை வெறும் பிஸ்கட்டா ஏதோ ஒன்று கொடுத்துக்கக்கூடிய செல்வம் ராமசாமி அவர்கள், ஆனால் செய்திகளை பத்திரிகையில் போட்டுருவார், அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ விளம்பரம் வேணும் இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுப்பாங்க, உண்டா? சரி, ஏதோ மாணவர்கள் நீங்கள் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிக்கு வாங்க, சங்கத்தமிழ் காட்சி கூடத்தை நல்லா பார்வையிடுங்க, விளக்கம் கேட்டுக்கங்க. நீங்களும் தமிழில் ஆர்வமாக படிக்க வேண்டும். என்னுடைய உரையை முடிக்கும் முன் உங்களை ஒன்றை தொடங்க சொல்கின்றேன். என் அருமை மாணவ செல்வங்களே, தொடங்குக பணியை, தொடங்குக அறத்தை, அடங்கல் உலகும் இடும் நமதானை ஏற்று நடத்தவும், தடங்கள் சுவரும் சாய்ந்த தூள் தூளாகவும், தொடங்குக பணியை, தொடங்குக அறத்தை என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாங்க, கையை பிடிச்சி உட்கார வைங்க. ரொம்ப நேரம் நின்னதுனால நன்றி அம்மா. நல்ல தலைப்பு, முல்லைப்பாட்டில் வீரம். முல்லைப்பாட்டில் வீரம் என்பது போர்க்கள வீரத்தை மட்டும் சொல்லாமல் காதலை காக்கும் தலைவியின் மன உறுதியையும் அம்மா சொன்னாங்க. அங்கே படை வீரர்களுடைய அர்ப்பணிப்பு குறித்தும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 கதையாகவும் சொல்லி முடித்தாங்க. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை புரிஞ்சிச்சா? நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கீங்க இது தெரியுமா? இது சங்கத்தமிழ் காட்சிக்கூடம், சரியா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் தொடர்பாக. சங்க இலக்கியங்கள்னால் என்னது தெரியுமா? 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாம் இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐவகை நிலங்கள் இருக்குல்ல, அது தொடர்பான காட்சிகள்லாம் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அகநானூறு புறநானூரில் உள்ள பாடல்கள்லாம் ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க, சரியா? அந்த இடத்துக்கு தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. அதில் முல்லைப்பாட்டு குறித்து அம்மா பேசியிருக்காங்க, சரியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் 2-3 பேர் தூங்குனீங்க. நான் சாப்பிட்டீங்களா? நிறையா சாப்பிட்டீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்குமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. வாசுகியம்மா, நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் பண்ணுறீங்களா? வாசுகியம்மா சார்பில் ஐயா சிறப்பு செய்கிறாங்க.
அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். இப்போ முற்பகல் வணக்கமா? 11 மணி ஆகுது, 11:15 ஆகுது. மாணவர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க, அங்கே அலைஞ்சிட்டு வந்ததுனால இருக்கலாம். இல்லை பாடம் நினச்சி கொஞ்சம் பயந்துருப்பீங்க. ஆனால் இது பாடம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கை பாடம். முல்லைப்பாட்டை பற்றி முன்னாள் பேராசிரியர் நினைக்கிறேன் வாசுகி மேடம் அவ்வளோ அழகாக எடுத்துரைத்தார்கள். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய உலகத்தமிழ் சங்கத்திற்கும் நிர்வாகத்தினருக்கும் தமிழ்துறை சார்ந்த தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த ஜெகநாத் சாருக்கும் மற்றும் புஷ்பா நாச்சியார், சோமசுந்தரி மேடம், அப்புறம் ஜான்சி ராணி மேடம், இன்னும் மற்றும் பலருக்கும், அப்புறம் சிறப்பாக இந்த கூட்டத்தை சிறப்பித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆளுமைகள், பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. எல்லாருமே தமிழ் கூடல் உரை அப்படின்னு உலகத்தமிழ் சங்கத்தில் நடந்துனா ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு புலமை வாய்ந்தவர்கள். அவங்களாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க, இந்த நிகழ்வு எப்படி நடக்குது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் இலக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். பொதுவாக உலகத்தமிழ் சங்கத்தில் நிறையா நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். இங்கே இப்போ சோமசுந்தரி மேடம் சரி, அம்மாவும் சரி, இவங்களும் சரி, மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக புரிகிற வகையில் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக கதை வடிவிலையும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஏன்னா கதை எல்லாருக்கும் பிடிக்கும். கதை ஈஸியாக சுலபமாக மக்கள் மனதில் பதியக்கூடியது. அது குட்டி கதை இப்போ ரொம்ப பாப்புலரு. அது மாதிரி அம்மா குட்டி கதையை தமிழில் சொல்லி தூங்குறவங்களையும் எழுப்பி உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்காங்க. நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஏற்பாடு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மாணவர்கள் மாணவிகள் தமிழ் அவங்க சொன்னாங்கள்ல, ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் போகும்போது உடனே முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் கிளம்பிட வேணாம். ஒவ்வொரு காட்சியை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கூடத்தின் அமைப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்கே புஷ்பா நாச்சியார் அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா இந்த காட்சிக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த காட்சியினுடைய அந்த வரலாறு தெரியும், பெருமை தெரியும். நம்ம தமிழர்கள் இவ்வளோ பெருமை வாய்ந்தவர்களா அப்படிங்கிறது தெரியும். அதியமான் நெல்லிக்கனி கதை தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஔவையார் நெடுஞ்செழியன், அதியமான் அந்த போருக்கு தடுத்து நிறுத்தின கதை தெரியுமா? அதெல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி நிறைய ஒக்கூர் மாசாத்தியர் கதையெல்லாம் இருக்குது. இந்த படங்களை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கனாலே நீங்கள் தமிழ் ஆர்வத்தோடு கற்றுக்கலாம், படிச்சுக்கலாம், அறிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு அரங்கத்தை நிறுவி இருக்கிற உலகத்தமிழ் சங்கத்திற்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்திருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். காக்கைப்பாடினியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க. முதலாவதாக பா மீனாட்சி. வாங்க, பா மீனாட்சியார் வாங்க. சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் முனைவர் ஆசு வாசுகி அம்மா அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாடி வாங்க. யுவ பார்வதி. காசு பவித்ரா தேவி. பவித்ரா தேவி இருக்கீங்களா? சே ஜானு. வா வனிதா. ஆ கீர்த்தனாஸ்ரீ. பா கவிஷாஸ்ரீ. கா மேகலயா.
கா மாசாணி, வே பிரியா, ரா பவதாரணி, பே பிரவீனா, சார் பிரவீனா, சா லாவண்யா, சே யோகஸ்ரீ, லாவண்யா வல்லையா, யோகஸ்ரீ, சா நீலாவதி, சு ஆனந்த செல்வி, பி நத்திதா, சே ஜீவதாரணி, கா ஹரித்ரா, சா சிவானி, சா சந்தீசா, தா மகாலட்சுமி, போ சந்தியா, மோ வே வைத்தீஸ்வரி, பா பூர்விதா, கு ஆஷிகா, லே காவியா, சோ லட்சுமி, வா வைத்தீஸ்வரி, பே பவித்ரா, காசு பவித்ரா தேவி, அவங்க வரல. நன்றி. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்வில் எங்களோடு உறுதுணையாக இருந்து நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவதற்கு ஊக்கமளித்து கொண்டிருக்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் தனி அலுவலர் பொறுப்பு முனைவர் அவ்வை அருளையா அவர்களுக்கு நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் முல்லைப்பாட்டில் வீரம் என்ற தலைப்பில் சிறப்பாக பொழிவுரையாற்றிய முனைவர் ஆசு வாசுகியம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஆக்கத்துணை புரிந்து எங்களோடு தொடர்ந்து செயல்படும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ள காக்கைப்பாடினியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் இங்கு உங்களை அனுப்புவதற்கு உதவி புரிந்த உங்கள் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய மதுரை மாவட்ட முதல்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ள எங்களுடைய தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றாங்க தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்ற நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். ஒரு நிமிஷம். ஜனகண மன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத்த மராத்தா திராவிட
कलभङ्गा विन्दयिमाचल यमुना गङ्गा उच्चल जलसिसरङ्गा दब सुब नामे जाहे दब सुब आशीष माहे दाहे दब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.